ஏய் லெஃப்டில் போடா. சாரி சார், நாங்கள் சென்னைக்கு ரைட்டில் தான் போகணும். நீங்கள் லெஃப்டில் போகணுன்னா லாரியில் போயிடுங்க சார். ஏய் சொல்கிறது புரியலையா? லெஃப்டில் போடா. சரி போகிறேன் சார், போகிறேன் சார். போயா போ. ஹலோ ஹலோ உஸ்மான். நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உஸ்மான் உயிரோடவே இருக்க மாட்டான். நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. நீ யாரா? உஸ்மான் எங்க? நீ யாருன்னு முதல்ல சொல்ற. நான் யாருன்னு சொல்றதுக்கு பதிலா பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஓடுறான்? இதுல என்ன இருக்கு? ஒவ்வொரு நாளும் தூக்க கலக்கத்துல சொல்ற வார்த்தை
எனக்கு ஒரு சொந்த கார் வேணுங்கிறது தான். கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. உங்க கனவு கனவாவே தான் இருக்கு. உங்களோட வலிய நான் எத்தனை நாள் தான் பாக்குறது. அதுக்காக தான் நான் பூ வித்து காரை தொடச்சு கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வச்சிருக்கேன். ஆனா அந்த பணம் எல்லாம் பத்தாதுங்க. அதுக்காக தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். பூ விற்கும் போது சிக்னல்ல ஒரு பெரிய பணக்காரன் ஒவ்வொரு நாளும் என்ன கெட்ட எண்ணத்தோட பார்த்தான். அந்த ஆள்கிட்ட பணம் இருக்கு, ஆனா நாம ஏழைங்க. ஒரு ராத்திரிக்கு 1 லட்சம். ஒரு ராத்திரிக்கு மட்டும் இந்த உடம்பு என்னோடதில்ல நினைச்சுக்கிட்டு நாம கூட இப்ப போயிருக்கேங்க. என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. பாண்டு, எங்க பாண்டு, என்னாச்சு உங்களுக்கு? இவனை விட மாட்டேன் சார், விட மாட்டேன் சார். நீங்க எவ்வளவு நேரமா பார்த்த வீடியோல என் பொண்டாட்டி இருக்கா சார். இவனை கொல்றேன் சார், இவனை நான் கொல்றேன் சார். இவனை கொண்டுட்டா உங்க பொண்டாட்டி உங்களுக்கு கிடைச்சிருவாங்களா? ஆமா பாண்டு அண்ணா, புவன் சொல்றது சரிதான். ப்ளீஸ் மேடம், ஏதாவது பண்ணி என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க மேடம். சரி, நாங்க எங்க வரணும்? எங்க வரணும் அப்படிங்கிறத உஸ்மான் சொல்லுவான். சரி, வரோம். இங்க பாருங்க கஜலட்சுமி ராகவி மேடம், ப்ளீஸ் ஏதாவது பஸ்ஸோ லாரியோ பிடிச்சி பெங்களூர் போயிடுங்க. இல்ல, நான் போக மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த கண்டிஷன் எங்க கூட வர்றது சரி கிடையாது. நீங்க இப்ப போகலன்னா என் மேல உங்களுக்கு லவ் இருக்குன்னு நினைப்பேன். எஸ், நான் போறேன். ஆனா மெசேஜ் பண்ண பொண்ணு என்ன ஆனான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? கேட்டுட்டு நான் கிளம்பிடுறேன். ஏற்கனவே நான் எரிஞ்சு போய் உட்காந்துருக்கேன், என் மேல கை வச்சு சுட்டுக்கிறீங்க. பேசாம போங்க, இன்னொரு நாள் சொல்றேன். அது வந்து நீங்க உயிரோட இருப்பீங்களான்னு எனக்கு கேரண்டியே கிடையாது. இப்பவே சொல்லிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அவளுக்கு மெசேஜ் பண்ண, நோ ரிப்ளை. கால் பண்ண, சுவிட்ச் ஆஃப். அப்போ அந்த புக்கில் ஒரு அட்ரஸ் இருந்துச்சு. அந்த அட்ரஸ்க்கு நான் அந்த புக்கையும் ஒரு லெட்டரையும் எழுதி போஸ்ட் பண்ணேன். ஆனால் அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை. சரி, நான் கிளம்புறேன். ராகவி மேடம், இங்கே பக்கத்தில் தான் ஹைவே இருக்கு, கிளம்புங்க. பாய்.